விரைவு பஸ் ஒன்று காரை மோதியதை தொடர்ந்து அக்காரில் இருந்த இருவர் பஸ் ஓட்டுநரை தாக்கிய சம்பவம் வைரலானதை தொடர்ந்து 2 விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. செவ்வாய்க்கிழமை பிற்பகல் வடக்கு தெற்கு விரைவு சாலையின் 58.5வது கிலோமீட்டரில் வடக்கு நோக்கி செல்லும் வழியில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரும் 3 போலீஸ் புகார்கள் செய்ததாக கிலுவாங் போலீஸ் தலைவர் பஹ்ரினோ தெரிவித்தார். தங்கள் கார் விபத்துக்குள்ளானதால் ஆத்திரமடைந்த 2 நபர்கள் பஸ் ஓட்டுநரை தாக்கியதால் அவர் காயமடைந்ததாக கூறப்பட்டது. குற்றவியல் சட்டத்தின் 324வது விதியின் கீழ் காயம் ஏற்படுத்தியது மற்றும் 1959ஆம் ஆண்டின் சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அலட்சியமாக வாகனம் ஓட்டியதை தொடர்பில் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பஸ் ஓட்டுநரை 2 நபர்கள் தாக்குவதை காட்டும் டேஷ்போர்ட் கேமராவின் காணொலி சமூக ஊடகங்களில் வைரலானதில் பஸ் ஓட்டுநரின் கையில் காயங்கள் இருப்பதாக நம்பப்படும் ஒரு புகைப்படமும் அடங்கும். முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள்.